தியேட்டர் உள்ள உங்களை ஏன் விட மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க வந்து நம்ம எவ்வளோ டீசெண்டாக போனால் கூட அவங்க உள்ளே விட மாட்டாங்கண்ணா. அது என்ன நீங்கள் வெத்தலை பாக்கு துப்பி போடுறாங்க, ஆஞ்சி போடுறாங்க, அந்த மாதிரி துப்பியில் போட்டுருக்கீங்க, நீங்கள் வராதீங்க போகணும்னு சொல்லி எங்களை திட்டுவாங்க. இப்போ முதலமைச்சர்கிட்ட எதனா கோரிக்கை வைக்கணும்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? எங்களை வந்து தியேட்டர் உள்ள விடணும் அப்படின்னா. எங்கள் ஆளுங்க வந்தால் தேட்டர் உள்ளே விடணும். அந்த அந்த கோரிக்கை எங்களுக்கு தேவைண்ணா. என்னன்னா எங்களுக்கு போன கூட எவ்வளோ பெருசு எடுத்து உள்ளே போன கூட எங்களுக்கு விட மாட்டாங்க. அந்த வாட்ச்மேனு எல்லாம் தொத்துறாங்க. அந்த ஹோட்டல் கூட சாப்பிடும்போது இந்த ஹோட்டல் போகணும் எங்களுக்கு ஆசைனா அந்த காசு கூட வச்சுருந்து கூட அது உள்ளே விட மாட்டாங்க. குப்பை வேலை செஞ்சு கூட குளிச்சுட்டு டீசெண்டாக போவோம் சினிமா தேட்டருக்கு. அப்போ பார்த்த கூட அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வெத்தலை பாக்கு துப்பி போடுறாங்க, ஆஞ்சி போடுறாங்க, அந்த மாதிரி துப்பியில் போட்டுருக்கீங்க, நீங்கள் வராதீங்க போகணும்னு சொல்லி எங்களுக்கு திட்டுவாங்க. நாங்களும் அந்த தேட்டர் உள்ள போய் ஃப்ரெண்டாக தமிழ்காரும் சரி நாங்களும் சரி ஒன்றே இருந்து பார்க்கணும் ரொம்ப ஆசைனா. ஆனால் அவங்க உள்ளே போக மாட்டாங்க. நீ கலீஜாக இருக்க, நீங்கள் குப்பை வேலை பார்க்குறீங்க, அந்த மாதிரி பார்க்குறீங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் தொத்துவாங்க. குப்பை வேலை பார்க்குறவங்க எல்லா சமுதாய மக்களும் உள்ளே போய் பார்க்குறாங்க. உங்களை மட்டும் உள்ளே விடுறதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு மன வலி தருது? அது ரொம்ப கஷ்டம் இருக்குண்ணா. அந்த உள்ளே போகணும். அந்த தேட்டர் கால் உள்ளே வச்சா கூட வெளியே போ எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க வந்து பார்க்குறாங்க, நீங்கள் வந்து ஏன் வர இவ்வளோ நடுவில் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி தொட்டுறாங்க. இப்போ வெளியில் போகிறீங்களா, வெளியே வந்து உங்களை பார்க்கக்கூடிய அணுகுமுறை எப்படி இருக்கு? அந்த வெளியே போனால் கூட அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. நாங்கள் பக்கத்தில் நின்று கூட அது கப்பு அடிக்குது தள்ளி போடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி போகக்கூடாதுண்ணா. எங்களுக்கு ஒன்றா வேணும். எங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருக்குண்ணா. எங்களுக்கு தமிழ்காரும் சரி எங்கள் ஆளுங்களும் சரி. அங்கே எவ்வளோ கிட்ட போய் பேசினா கூட நாற்று அடிக்குது, இன்னும் ஏன் கிட்ட வர தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்களா? இதை பற்றி உங்கள் அம்மா அப்பா கிட்ட எதனா பேசியிருக்கீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்கள் அம்மா கிட்ட பேசியிருக்கேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அவங்களாம் அப்படிதான் நீங்கள் போவாதே வீட்டே எதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் எங்களுக்கு ஒரு சின்னதாக ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க. அதில் வந்து தனுஷ் படம் எது இருந்தால் கூட பார்த்துப்பாங்க. தேட்டருக்குள்ள உங்களை உள்ளே விட மாட்டாங்கன்றாங்க இல்லையா? அது இப்போ உள்ளே போகிறதுக்கு நீங்கள் என்ன மாரி ஸ்டெப்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களுக்கு தேட்டரில் எங்கே போனால் கூட எங்கள் அல்வாட் வேணும்ண்ணா. உள்ளே போகிறதுக்கு அவங்க கொடுக்கணும் எங்களுக்கு. இப்போ முதலமைச்சர்கிட்ட எதனா கோரிக்கை வைக்கணும்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? எங்களை வந்து தேட்டர் உள்ள விடணும் அப்படின்னா. எங்கள் ஆளுங்க வந்தால் தேட்டர் உள்ளே விடணும். அந்த அந்த கோரிக்கை எங்களுக்கு தேவைண்ணா. என்னன்னா எங்களுக்கு போன கூட எவ்வளோ பெருசு எடுத்து உள்ளே போன கூட எங்களுக்கு விட மாட்டாங்க. அந்த வாட்ச்மேனு எல்லாம் தொத்துறாங்க. அந்த ஹோட்டல் கூட சாப்பிடும்போது இந்த ஹோட்டல் போகணும் எங்களுக்கு ஆசைனா அந்த காசு கூட வச்சுருந்து கூட அது உள்ளே விட மாட்டாங்க. ஹோட்டல் கடைக்கு போவீங்க, காசும் கொடுப்பீங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் வராதீங்க, நீங்கள் போங்க, பெரிய பெரிய ஆளுங்க சாப்பிடுவாங்க, எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க, அவங்க சாப்பிட்டு போகிற மிச்சம் இருந்தால் எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்கண்ணா. குப்பை வேலை செஞ்சு கூட குளிச்சுட்டு டீசெண்டாக போவோம் சினிமா தேட்டருக்கு. அப்போ பார்த்த கூட அவங்க விட மாட்டாங்கண்ணா. அப்போ விட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோதான் டீசெண்டாக உள்ளே போனாலும் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வந்து நரிக்குருவன்றதுனால பேருனாலே உங்களை வந்து உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க. நிஜமா ஒரு முதலமைச்சராக இங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லணும்னா அவர்கிட்ட எப்படி உங்களுடைய வழியை சொல்லுவீங்க? சொல்லுங்க. முதலமைச்சர் இருந்தால் கூட அவங்க கூட நாங்கள் பேசுவோம். ஆனால் நாங்கள் சார் எங்களுக்கு இப்படி பண்ணுறாங்க,